வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கதை முடியப் போகிறது. விடுதலையான சவுக்கு சங்கர் உச்சநீதிமன்றமே தற்பொழுது கேள்விகளை கேட்டுள்ளது. என்ன காரணத்திற்காக இத்தனை வழக்கு? அரசியல்வாதிக்கு கைக்கூலியாக காவல்துறை இருக்கிறதா என்பதை நேரடியாக நீதிபதிகள் கேட்டதன் காரணமாகவும் அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். வெளிவந்தவுடன் இரவோடு இரவாக பேட்டி ஒன்றை கொடுத்தது மிகப்பெரிய அளவில் மீண்டும் திமுகவின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. திமுக செய்கின்ற ஊழலை வெளிப்படையாக பேசியதற்காக என்னை 6 மாதத்திற்கு மேலாக சிறையில் அடைத்த திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்யும்? என்னையவே சமாளிக்க முடியாத திமுக மக்களின் குறைகளை எப்படி தீர்க்கும் என்பதை பேசியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகையின் பின்னால் சென்றவர். அவருக்கு துணை முதல்வர் பதவி என்றால் இது மிகப்பெரிய ஒரு மக்கள் யோசிக்கக்கூடியதும் நடுத்தெருவில் போராட்டம் நடத்தக்கூடிய வகையிலும் செயல்பட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வெளிவந்த உடனே சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி அவரது வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் அவரது அம்மா வீட்டிற்கும் சீல் வைத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளது தூண்டுதலின் பெயரில் காவல்துறை செயல்படுவது சரிதானா என்று பார்த்தால் இது மிகப்பெரிய ஒரு தவறாகத்தான் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகள் தான். ஆனால் இந்த 2 ஆண்டுகளும் முழுமையாக திமுக ஆட்சியே முழுமையாக அமைக்காது. அதற்கு முன்பாகவே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள். இனிதான் எனது ஆட்டம் இருக்கிறது. திமுகவின் ஒவ்வொரு அமைச்சர்களையும் சிறைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை நான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு அமைச்சர்கள் ஊழல், பினாமிகளது சொத்துக்கள், முதல்வர் ஸ்டாலினின் பினாமி உட்பட அனைவரையும் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். இதனால் முதல்வர் ஸ்டாலினின் கதை முடிய போவதாக செய்திகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி மிக மிக மோசமாக தான் இருக்கிறது என்றும் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தவுடன் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவது சரிதானா? ஜாமீனில் வெளிவந்த பிறகு திமுகவை கூண்டோடு சிறைக்கு செல்வேன் என்று கூறுவது நடக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.